ஒரு வசனத்தின் அடிப்படையில் இந்த 21 நாட்களும் நாம் தியானிக்க போகிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஜபத்தில் தரித்து இருக்கணும், ஜபத்தில் போராடி ஜெபிக்கணும். இந்த வசனத்தில் நம்ம சின்ன ஒரு ரன் த்ரூ மட்டும் பண்ணுமே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்போ நாம் யாருடைய நாமத்தை தரித்து இருக்கிறோம்? இயேசுவின் நாமத்தை தரித்து இருக்கிறோம். அது எப்படி ஜெபிக்கணும்னா என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. அப்போ எந்த பெருமையோ எந்த ஒரு கர்வமோ எந்த ஒரு புகழ்ச்சியோ இல்லாமல் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது தேவனுடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது எப்போ எல்லாம் இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து, ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஜெபிப்பது என்றால் என்னன்னா, ஜெபத்தில் நாம் வளர வேண்டும். நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அல்லது சின்ன கிறிஸ்துவ குடும்பத்தில் சின்ன வயசுல இருந்து என்னன்னா எப்படி ஜெபிப்பதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஜோம் பண்ணணுன்னா குழந்தை கரெக்டாக அப்படி கையை வச்சுக்கும். இன்னும் சொல்லணும்னா பெண் பிள்ளைகளாக இருந்தால் தலையில் முக்காடு கூட அம்மாவோட ஷாலோ டவலோ ஏதோ எடுத்துகிட்டு வந்து தலையில் முக்காடுலாம் போட்டுக்கிட்டு அழகான முழங்கால் படிக்கிட்டு கையெல்லாம் கூப்பி ஜெபிக்கும். ஸோ சின்ன வயசில் ஜெபிக்க நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் சொல்லிக் கொடுக்குறோம். அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்படின்னா நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஸோ ஜெபம் எப்படின்னா வேதாமத்தின்படி பார்க்கும்போது லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் ஓரிடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கும் ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இந்த இடத்துல சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்கும்போது, இயேசு ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண சொல்லிக் போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ சீஷர் என்ன பண்றாங்க, இயேசுவிடத்தில் எங்களுக்கு டீச் பண்ணுங்க, ஜெபிப்பது எப்படி என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இயேசுவும் அதே நேரத்தில் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், எப்படி ஜெபிக்க வேணும், என்ன ஃபார்மேட்டில் ஜெபிக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நம்ம எப்படி எல்கேஜிலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படித்து வருகிறோமோ அதே போல் ஜெபத்திலையும் நம்ம ஒவ்வொரு நாளும் தேர்ச்சி பெற்றுக்கொண்டே வரணும். எப்படி நீங்கள் துவக்கத்தில் ரட்சிக்கப்பட்ட போது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தீங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் ஜெபிக்கக்கூடாது. ஸோ உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய ஜெபத்தில் நேரங்கள், இது எல்லாமே என்னென்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும், டிக்ரீஸ் ஆகக்கூடாது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். ஆனால் இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, ரட்சிக்கப்படும் போது அதிகமாக நம்ம ஜெபிச்சிருப்போம், ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே வந்தபோது நாம் அதிகமாக ஜெபிச்சிருப்போம், அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட போது அதிகமாக ஜெபிச்சிருப்போம். ஆனால் நாள் அடைவில் என்னாச்சுன்னா ஜெப நேரம் குறைந்துட்டே வருது. குறைஞ்சு ஆரம்பத்தில் 1 ஹவர் ஜெபிச்சவங்களாம் இப்போது 2 நிமிஷம் ஜெபிப்பதே கடினமாக. என்கிட்ட சொல்கிறாங்க, முக்கால்வாசி பேர் சொல்கிறது என்னென்னா, பிரதர், நாங்கள் ஜெபிக்கணும்னு வாஞ்சையாக இருக்குது, ஆனால் ஜெபத்தில் உட்கார்ந்த பிறகு சிந்தையில் பல காரியங்கள் ஓடுது, எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி எங்களால் ஜெபிக்க முடியல, ஸோ எங்களால் உன்னிப்பாக ஜெபிக்க முடியல, நேரத்தை செலவு செய்து ஜெபிக்க முடியல, அதே நேரத்தில் குழப்பங்கள் எங்கள் மனசுக்குள்ளே அதிகமாக வருது, அதனால் எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபிக்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஜெபிக்கணும்னு சொல்லும்போது தான் ஏதாவது ஒரு போராட்டம் எங்கள் வாழ்க்கையில் வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. அந்த நேரத்தை தடுக்கும்படியாக சாத்தான் பலவித காரியங்களை செய்து எங்களை ஜெபத்தில் இருந்து விலக்கி விட்டுறான். அப்போ தான் முக்கியமான ஒரு ஃபோன் கால் வருது, அப்போ தான் ஒரு பிரச்சனை வருது, அப்போ தான் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. இது போல் அநேக காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெபம் என்பது நாம் படிப்படியாக உயர வேண்டும். ஜெபத்தில் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கணும், டிக்ரீஸ் ஆகவே கூடாது. ஆனால் கிறிஸ்துவ இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை சாத்தான் கொண்டு வருவது என்னென்னா, நாம் ஜெபிக்கக்கூடாதபடி அவன் தடைகளை கொண்டு வந்துகிட்டே இருப்பான். நம்முடைய சிந்தையில் தடையை கொண்டு வருவான், ஒரு போராட்டத்தை கொண்டு வருவான், ஒரு அவமானத்தை கொண்டு வருவான், நம்ம பாவங்களை கொண்டு வந்து நிறுத்துவான். ஜெபிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா சில பாவங்கள், நம்ம இப்போ செய்த பாவங்கள்லாம் வரும். நீ என்ன பெரிய யோகியனா, ஆண்டவர் முன்பாக நீ ஜெபிப்பதுக்கு தகுதியானவனா,
அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சத்ரு நம்முடைய உள்ளத்தில் இந்த நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவான். இது எல்லாவற்றையும் ஒதுக்கி நாம் ஜெபத்தில் வளர்ந்து கொண்டே போகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிபிஎஸ் முடித்தவங்களாம், எம்பிபிஎஸ் மெடிசன் முடித்தவங்களாம் டாக்டர் வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எங்கே வேலை செய்கிறீங்க அவங்கள கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணுன்னா எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கணும். டாக்டர் தான் படித்து முடித்தவங்க தான், மார்க்ஸ்லாம் எடுத்து அதிகமான மதிப்பெண்ணில் எடுத்து தேர்ச்சி பெற்றவங்க தான். அவங்ககிட்ட போய் எங்கே வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்காமல் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் ப்ராக்டிஸ்னால் மருத்துவத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்குது, இன்னும் கண்டுபிடிக்காததும் இருக்குது இல்லை. அப்போது அவளிடத்தில் போய் கேட்கும்போது எப்படி கேட்கணுன்னா எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதே போல் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையும் ஜெபம் வாழ்க்கையும் எப்படின்னா நம்ம கற்று தேர்ந்தவர்கள் யாருமே கிடையாது. நம்ம எப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் கற்றுக்கொள்ளுகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையாய் இருந்ததுபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்து விட்டேன். ஆமென். இந்த இடத்துல நான் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது வசனம், ரொம்ப தெளிவாகவும் சொல்லுகிறது. நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். ஆனால் நான் புருஷனான போதோ குழந்தைவைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன்னு சொல்லி நம்ம வாசிக்கும். ஒரு வாலிப பிள்ளை என்ன, ஒரு சின்ன பிள்ளை ரொம்ப கேலியாக கிண்டலாக பேசுச்சுன்னா எல்லாருமே ரொம்ப ஐயோப்பா என்ன ஞானமாக பேசுதுன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு வாலிப பையன், வயது வளர்ந்தவன், நல்லா ஹைட்டாக இருக்கிற ஒரு பையன் குழந்த மாதிரி பேசினானா என்ன நடக்கும்? ஐயோ பாவம், மூளை வளர்ச்சியே இல்லை பொழுது, யார் பெற்ற பிள்ளையோ அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போது ஜெப வாழ்க்கையும் அதே போல் தான். நீங்கள் எப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிங்களோ அதே ரேஞ்சில், அதே ஃபார்மேட்டில், அதே வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபிக்காதபடி கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு, கர்த்தருடைய வாஞ்சைகளை புரிந்து கொண்டு, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது தான் நாம் ஜெபத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாய் மாறுகிறோம். ஆமென். ஆனால் சிலர் என்னென்னா எப்பவும் ஒரே ஜெபந்தான். ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் கால் வலி இருக்குது, தலைவலி இருக்குது, உடம்பு வலி இருக்குது, எல்லா வலியும் இருக்குது, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் தேவையெல்லாம் இருக்குது, அவ்வளோதான். ஆமென், முடிஞ்சிடும். ஜெபம் என்பது நமக்காக மாத்திரம் ஜெபிப்பதல்ல, நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபிப்பதல்ல, நம்முடைய சரீர தேவைகளுக்காக ஜெபிப்பதல்ல. ஜெபம் என்பது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக ஜெபிப்பது. அதோடு கூட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவது, இதுதான் முக்கியம். ஆமென். நீங்கள் யோசிக்கலாம், அப்போனா எனக்காகலாம் நான் ஜெபிக்கவே கூடாதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஜெபிக்கலாம், தப்பே கிடையாது. பட் ஆனால் அதுக்கு மட்டுமே சிலர் ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை. நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து, அவரை ஸ்தோத்தரித்து, அவரை துதித்து, பாடி மகிழ்ந்து, அவரை ஆராதித்து, அதோடு கூட தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் ஃபிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அல்ல, எப்படி நம்ம ஜெபிக்கணும்னா ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ரொம்ப அழகாக தேவனுடைய வார்த்தை தெளிவாக பேசுகிறது. மறுபடியும் வாசிங்க 12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. இங்க பாருங்க, தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். நீங்க சாலிட் ஃபுட் எடுக்காம நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா பாலை எடுத்துக்கொள்ளுகிற மனுஷனா மாறிட்டீங்க. 13. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். சோ பால் உண்கிறவன் யார போல இருக்கிறான்? குழந்தையை போல இருக்கிறான். நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். 14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் அப்படி சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 14. என்னது? பயிற்சியினால். அப்போது ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரைனிங் சொல்வதை விட நம்ம தேவனுடைய சமூகத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கணும்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கணும். தேவனுடைய வல்லமையால் பலன் அடைந்து கொண்டே இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் கர்த்தருடைய வழிகளை நாம் புரிந்து அதுக்காக ஜெபிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்தில் நாம் ஜெபிக்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். சும்மா எல்லாத்துக்கும் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ எதற்கெல்லாம் ஜெபிக்கணும், எதற்கு ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தேர்ச்சி பெற்றவர்களாய், பயிற்சி பெற்றவர்களாய் மாறணும். இந்த 21 நாட்களும் ஆண்டவர் அதுதான் நம்ம மத்தியில் செய்ய போகிறார். ஐ ஸோ இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் சில எக்ஸசைஸ் நான் கொடுக்க போகிறேன். எப்படி ஜெபிப்பதுக்கு எக்ஸசைஸாக அப்படி கிடையாது, சில வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்க போகிறோம். இந்த 21 நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், 21ஆம் நாள் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி இருப்பதை நீங்கள் உணர முடியும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியங்களை நீங்கள் உணர முடியும். கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற காரியங்களை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இங்கே இயேசு சாமி குறித்து வார்த்தைகள் என்னன்னா, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு. அப்போது இயேசு ஜெபித்தார். இயேசு ஜெபிப்பதில் ஏதோ வித்தியாசத்தை சீஷர்கள் பார்த்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஜெபித்து வருகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் இருந்த மனுஷர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள். தாவீது ஜெபித்தார், அன்னாள் ஜெபித்தார், இது போல் நிறைய பேர் ஜெபித்திருக்காங்க. இவங்களுடைய ஜெபங்களில் இல்லாத ஒரு வித்தியாசத்தை இயேசுவின் ஜெபத்தில் பார்த்தபடியினால்தான் சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கும் ஜெபிக்க சொல்லி கொடுங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. பழைய ஏற்பாட்டில் அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எப்படி ஜெபிக்கணும், என்ன போர்ஷனில் ஜெபிக்கணும், எந்த போஸ்டரில் ஜெபிக்கணும், தலையில் முக்காடு போட்டு ஜெபிக்கணும், இது போல் வழிமுறைகள்லாம் அவங்க கடைப்பிடிச்சிட்டே வந்தாங்க. ஆனால் இயேசு ஜெபிக்கும்போது தேட் சம்திங் டிஃப்ரெண்ட், ஏதோ ஒரு வித்தியாசத்தை அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே சீஷர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கும் சொல்லி கொடுங்க, நாங்களும் கற்றுக்கணும், நாங்களும் பயிற்சி எடுக்கணும், நாங்களும் அதை கற்றுக்கொள்ளணும், நாங்களும் கற்றுக்கிட்டு ஜெபிக்கிறவர்களாக மாறணும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு பயிற்சி அளிக்க போகிறார். அல்லேலூயா. பயிற்சி அளிக்க போகிறோம், இவருனா பெருசாக சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படி கிடையாது. வேதாமத்திலிருந்து நாம் ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, ஆமென். சரி, பவுல் ஜெபித்த ஒரு மனுஷனை நாம் பார்க்குறோம் இல்லை? பவுல் தனக்காக ஜெபித்தார், மற்றவர்களுக்காக ஜெபித்தார், வீரனை போல ஜெப வீரனை போல ஜெபித்தார், உபத்திரவத்தில் ஜெபித்தார், போராடி ஜெபித்தார். போல் பல இடங்களில் பவுலை குறித்து பார்க்குறோம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்களும் நானும் மறந்தது மேபி மறக்கிறதுன்னு சொல்ல விட பார்க்காமல் விட்டது ஒரு காரியமாக இருக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். எப்போனா தமஸ்கு தெருவில் இயேசு சாமி சவுலை சந்தித்த போது அந்த இடத்துல அவன் குருடனாய் ஆக்கப்படுகிறான், பார்வையின்றி கைத்தாக்கலாய் தூக்கி செல்லப்படுகிறான். அப்போது அவனை குறித்து தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு கட்டளை இடுகிறார், இங்கே ஒரு மனுஷன் இருக்கான், அவனை போய் நீ பாரு, அவனை தேடு. ஆனால் பவுலை குறித்து போடப்பட்ட ஒரு வார்த்தை என்னென்னா, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போது the very first day சவுலை இயேசு சந்தித்த முதல் நாள்ல இருந்து பவுல் எப்படிப்பட்டவனாய் மாறுறான்னா, ஜெபிக்கிறவராய் மாறுகிறார். அல்லேலூயா. வெரி ஃபர்ஸ்ட் டே, இயேசு தொட்ட நாள்ல இருந்து, இயேசுவை சந்தித்த நாளிலிருந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் மாறுகிறார். அப்போ எப்படி ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும், மேபி பழைய ஏற்பாட்டு முரண்மையை தெரிந்திருக்கலாம், அதன்படி ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் அன்னையிலிருந்தே ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் மாறினதான் பவுல். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிப்பதற்கு அநேக சாக்கு போக்கில் சொல்கிறோம். ஜெபமா, ஐயோ போர் அப்படின்னு சொல்லிடுறோம். கிறிஸ்துவனோட ஐடென்டிட்டி என்னன்னா, ஜெபிக்கிறவன், ஜெப வீரன், ஜெப போராளி. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து இருக்கணும். அல்லேலூயா. ரோமர் 15ஆம் அதிகாரம் 32 வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க.
சிலருக்கு வந்து ஜபம் பண்ணுவதுக்கு போராடுறது. ஆனால் இங்கே அப்படி சொல்லலை, ஜபத்தில் போராடுறது. சிலருக்கு ஜெபிப்பதுக்கே போராடணும், போராடி ஐயோ எப்போ ஜெபிக்கணும்னு தெரியலையே, ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் ஜெபிக்க முடியல, அந்த போராட்டத்தை பேசலை. இங்கே என்ன போராட்டம்னா ஜபத்தில் போராடி ஜெபிக்கணும். நிறைய பேர் எப்படி நம்ம இன்றைக்கி பிரச்சனையில் சிக்கியிருக்குன்னா, எனக்கு ஜெபிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது, என்னால் ஜெபிக்க முடியல பிரதர், எனக்கு நேரம் இல்லை. ரீசெண்டாக 1 minute நான் சொல்லியிருந்தேன், ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே ஜபத்தை குறித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி கூட ஜபத்தை குறித்து தான் பேசணும். சிலர் சொல்லுவாங்க என்னால் ஜெபிக்க முடியல. சரி, ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். என்ன எக்ஸசைஸ்னால், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் எடுத்துப்போமே, அந்த ஒவ்வொரு மணி நேரமும் அலாரம் வச்சோ இல்லை ஏதோ ஒன்று செட் பண்ணி 5 நிமிஷம் நம்ம ட்ரை பண்ணுவோம். முதல்ல ஸ்டார்டிங் நான் சொல்கிறேன், இந்த 5 நிமிஷம் அப்படியே கடைசி வரையும் எடுத்து செல்லணும்னு நான் சொல்லலை. 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது 10 ஹவர்னால் ஒரு நாளைக்கு நீங்கள் 50 நிமிஷம் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக மாறிடுவீங்க. ஜஸ்ட் 5 நிமிஷம், ஒவ்வொரு மணி நேரமும் 5 நிமிஷம். வேலை செய்கிறவங்க அந்த 8 மணி நேரத்தை விட்டுருங்க, விட்டுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அப்போது ஒரு 5 நிமிஷம். சமைக்கிறீங்க, அப்போது ஒரு 5 நிமிஷம். வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அப்போது ஒரு 5 நிமிஷம். இது போல் நேரத்தை ஒதுக்கி 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 நீங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தீங்கன்னா அது ஒரு ப்ராக்டிஸாக மாறும், உங்களோட வாழ்க்கையில் ஒரு பகுதியாகி மாறிவிடும். அப்படி மாறி 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 நம்ம ஜெபிக்கும்போது பாருங்கள், தேர்ச்சி பெற்றவர்களாய், பயிற்சி பெற்றவர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவர்களாய் நாம் மாறுறோம். இங்கே போராடி ஜெபிக்கணும். எதற்கெல்லாம் போராடி ஜெபிக்கணும்? எதற்கு போராடி ஜெபிக்கணும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆமென். ஸோ சில காரியங்களை வெற்றி பெறுவதற்காக நம்ம போராடி ஜெபிக்கிறோம். இல்லை, ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது, அந்த காரியங்களில் பெரிய போராட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறோம், ஜபத்தில் போராட போகிறீங்க. மனுஷரோடு கூட அல்ல, துரைத்தன அதிகாரங்களோடு கூட, வானலோக பொல்லாத ஆவிகளோடு கூட நம்ம இணைந்து நம்ம அவளோடு எதிர்த்து, தேவனுடைய கரத்தோடு இணைந்து நம்ம எதிர்த்து நம்ம போராட போகிறோம். அதோடு கூட முக்கியமான இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஏதோ ஒன்று புதுசாக ஆண்டவர் செய்யணும், ஏதோ ஒரு காரியம் மாற்றங்கள் ஏற்படணும், ஒரு புதிய நன்மை கிடைக்கணும், ஒரு புதிய ஆசீர்வாதம் கிடைக்கணும், ஒரு உச்சத்துக்கு உயரணும், புதிய மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நடக்கணும், தேசத்தில் நடக்கணும், நான் ஜெபிக்கிற நபரோட வாழ்க்கையில் நடக்கணும், புதிய புதிய காரியங்கள் நடக்கணும் அப்படி சொல்லி நம்ம போராடி ஜெபிக்கிறவர்களாய் மாறுறோம். அல்லேலூயா, ஆமென். ஸோ இன்றைக்கி பவுல் ஜெபித்த ஒரு ஜபத்தை குறித்து நாம் பார்த்துவிட்டு அதில் எப்படி போராடி யுத்தம், இந்த செய்தியோட தலைப்புன்னு கேட்டிங்கன்னா ஜபயுத்தம். நம்ம ஜபயுத்தம் செய்கிறவர்களாய் மாறணும். நீங்களும் நானும் இப்படி மாறும்போது தான் கர்த்தருடைய கரத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு வந்து தேசத்தில் ஆசீர்வாதமும், ஜனங்கள் மத்தியில் பெரிய எழுச்சியும், ரிவைவலும், எழுப்புதலும் உண்டாகும். ஆமென். நம்ம அதற்காக தான் போராடி ஜெபிக்கணும். இன்றையிலிருந்து இந்த 21 நாளும் நான் நிறையா எக்ஸசைஸ் சொல்கிறேன் நடுவில், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 21 நாட்களும் மேபி நீங்கள் பேர் கொடுத்தவர்களாக இருக்கலாம். அப்படி உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி பிரியப்பட்டீங்கன்னா உங்களோட பேரை கொடுத்துருங்க, சரியா? ஆனால் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கக்கூடாது. என்ன பிரதர், என் போராட்டத்துக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் பேர், ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களோட பேரை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்ன. ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடாது. நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவனாக மாறணும், தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்களாக மாறணும். இந்த உபவாச ஜெபத்தில் பங்கு பெறுகிற எல்லோருமே இதை கடைப்பிடிப்போம். 21 நாள் கடைப்பிடிப்போமே, மாற்றங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம், விசுவாசத்தை எதிர்பார்ப்போம், வைராகியமாக ஜெபிப்போம், மற்றவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்போம். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்காது, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காதீங்க, நீங்கள் ஜெபிக்காதீங்க. உங்கள் பேரை எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மற்றவங்களுக்கு ஜெபிப்பாங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்காமல் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களாக மாறணும். ஆமென். ஒரு சின்ன ஒரு ட்ரை பண்ணுவோம். இது போல் நிறைய எக்ஸசைஸ் சொல்லிகிட்டே இருப்போம். 21 நாளும் நம்ம செய்துகிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணுவோம், கடைப்பிடிப்போம். சரி, பவுல் செய்த ஒரு முக்கியமான ஜெபம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஜெபத்தை அவர் மையப்படுத்தும் போது, எழுதும்போது, இந்த லெட்டரை எழுதும்போது அவர் எங்கே இருக்கிறார்னா சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். எப்படி போராடி ஜெபிப்பது,
சிறைச்சாலையில் என்ன, நாளைக்கு கொல்ல போகிறாங்க. அப்படிப்பட்ட நெருக்கடியில் பவுல் ஜெபித்தது எப்படி, அதிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு பவுல் சொல்லுவது என்ன அதை கற்றுக்கொண்டு நாமளும் ஜெபிக்க போகிறோம். பிலிப்பியர் 1:9. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். ஆமென். மறுபடியும் வாசிங்க. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். ஆமென். உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். இந்த 21 நாட்களும் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மைப்படும்படியாக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் போராடி ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய ஃபிசிக்கல் நீட்ஸ்க்காக கிடையாது. என் கால் வலி சுகமாகணும், என் தலைவலி சுகமாகணும், என் இடுப்பு வலி சுகமாகணும், தோல் வலி சுகமாகணும், கழுத்து வலி சுகமாகணும், ஹார்ட் ப்ராப்ளம், கால் ப்ராப்ளம், நான் இப்படி ஜெபிக்காதபடி, ஆண்டவரே இன்னும் வல்லமையாக நான் ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், தேசத்தில் சேமம் வரணும், தேசத்தில் ஆசீர்வாதம் வரணும், மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கணும், ஜெபிக்கும் போதே அற்புதம் நடக்கணும், சுகம் பெறணும். இப்படி நம்முடைய ஜெபத்தோட ஸ்டைலை மாற்றி, வழிமுறைகளை மாற்றி நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, அன்பிலும் அறிவிலும் வளரத்தக்கதான, ஃபிசிக்கலாக கிடையாது. அன்பு அறிவும் எப்படி சரீரத்துக்குள்ளாக இருக்கிறது. இது ஃபிசிக்கல் கிடையாது, இது ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ நல்லா கவனிங்க, நீங்க பார்க்கறதுக்காக ஜெபிக்க வேண்டாம், பார்க்காமல் இருக்கிறீங்களே அந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபிங்க. பார்க்கறதுக்காக ஜெபித்து எல்லோருமே பார்க்குற காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கார் வேணும், பஸ் வேணும், வீடு வேணும், கொட்டாய் வேணும், மாறணும், சூழ்நிலை மாறணும், அப்படி அந்த காரியங்களுக்காக, பார்க்குற காரியங்களுக்காக அல்ல, பார்க்காத காரியங்களுக்காக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், போராடி ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அப்படி மாறும்போது தான் உங்களுக்கும் ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம். இப்படி நீங்கள் ஜெபித்து பாருங்க, நான் நிச்சயமாக சொல்ல முடியும், உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னையிலேருந்து உங்களுடைய வழிமுறையை, ஜெபத்தோட ஸ்டைலை மாற்றுங்க. ஒரு திருப்பு முனை வரட்டும் உங்கள் ஜெபத்தில் கூட. ஆண்டவர் அதுலேயும் செய்ய முடியும் இல்லை, செய்து நீங்கள் முயற்சி செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய ஆண்டவர் தூங்குவார். பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, பெரிய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் சரீரத்துக்குள்ளாக மாற்றங்களை பார்ப்பீங்க. ஃபிசிக்கலாக நீங்கள் ப்ரேயர் பண்ணாவிட்டாலும் உங்கள் ஃபிசிக்கலாக உங்கள் சரீரத்துக்குள்ளேயே ஒரு புதிய மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் அன்பும் அறிவும் பெருகத்தக்கதாய் மாறும். இந்த 2 ஞானம், அன்பும் அறிவும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக் நீடு, பேசிக் குவாலிட்டி ஆஃப் எ கிறிஸ்டியன். அறிவுனா எந்த அறிவு? கர்த்தருடைய அறிவு, ஞானம். அதோடு கூட என்னென்னா கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே பிரதிபலிக்கணும். இந்த மாற்றங்கள் உள்ளே வரும்போது நம்ம எப்படிப்பட்டவனா மாறுறோம்னா, பரலோக சிந்தையுடையவர்களாய் நாம் மாறுறோம். பரலோகம் என்ன யோசிக்கிறதோ அதே யோசனையோடு கூட நம்ம மாறுறோம். பரலோகம் என்ன பிரியப்படுகிறதோ அந்த பிரியத்தோடு நாமும் வாழ்க ஆரம்பிக்கிறோம். அப்போது நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னா, அன்பிலும் அறிவிலும் ஸ்பிரிச்சுவலாக நான் பெருகணும். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பெருகணும். ஆவிக்குரிய மாற்றங்கள் என் சரீரத்துக்குள்ளாக ஏற்படணும், என் சிந்தையில் ஏற்படணும், என் உள்ளத்தில் ஏற்படணும். எனக்கு அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், வேண்டாம். இன்னையில இதை செய்து பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். 2வதாக பிலிப்பியர் 1:10. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. நல்லா கவனிங்க, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அப்போ நம்ம ஜெபிப்பது எப்படி ஜெபிக்கணும்னா, தேவனுக்கு மகிமை உண்டாக, ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், இந்த காரியத்தில் நான் ஜெபிக்கிற காரியத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உம்முடைய நாமம் வளரணும், உம்முடைய நாமம் உயரணும், ஜனங்கள் மத்தியில் உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படணும். இப்படி நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஆனால் நம்ம எப்படி ஜெபிக்கிறோன்னா, ஆண்டவரே என் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், என் ஆஃபீஸில் என்னை ரொம்ப அமுக்குறாங்க, தலையில் போட்டு எல்லாரும் ஏறி மெரிக்கிறாங்க, நான் வளரணும் ஆண்டவர், என் தலை உயரணும், என்னை தலையாக மாற்றுங்க, வாளாக இராமல் தலையாக மாற்றுங்க. எதுலையும் வசனம் சேர்த்துப்போம்.
என்ன வசனம் சேர்த்து சேர்த்து ஜெபிப்போம். நான் தலையாக இருக்கணும். நான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வளர வேண்டாம், என்னுடைய நாமம் வளரட்டும். கர்த்தருடைய நாமம் வளரணும், கர்த்தருடைய நாமம் உயரணும். நம்ம பல விதத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறோம். எதில் ஆசீர்வாதம் எதிர்பார்க்குறோம்? என் குடும்பம் ஆசீர்வாதமாக மாறணும், என் பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக மாறணும், என்னோட வசதி வாய்ப்புகள் ஆசீர்வாதமாக மாறணும், எல்லாமே வளரணும், பெருகுவதாக பெருகுவதாக. என்ன பெருகணும்? நம்ம பெருகுனா ஒன்றும் நடக்காது. கர்த்தருடைய நாமம் பெருகணும், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பேசணும். கர்த்தருடைய ராஜ்யம் என்ன சொல்லுது அது கீழ்ப்படிந்து அந்த வளர்ச்சிக்காக, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நாம் ஜெபிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நீங்கள் எதை ஜெபித்தாலும் சரி, கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஜெபிக்கணும். முதலாவது எதுக்கு ஜெபிக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்காக. இரண்டாவது கர்த்தருடைய நாம மகிமைப்படத்தக்கதாக நம்ம ஜெபிக்கணும். 2 தெசலோனிக்கேயர் 1:11. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிப்பேன், 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். பாருங்க, ரொம்ப அழகா தெளிவா இருக்கு. நீங்க எதை செஞ்சாலும் சரி, ஜபத்தை மாத்திரம் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் சரி, கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். உங்களுடைய நாமமோ என்னுடைய நாமமோ அல்ல. எதை செஞ்சாலும், நீ குடித்தாலும் சரி, புசித்தாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். அப்படி ஜெபிப்போம். நல்லா கவனிங்க. ஏவாள் சோதிக்கப்பட்டான் சத்துரு மூலமாக. அப்போ அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, நீ தேவர்களை போல மாறிடுவே. அப்போது ஏவாள் என்ன ஆசைப்பட்டான்னா, அந்த தேவன் வராரு, அவருடைய பிரசன்னத்தை பார்க்குறேன், மகிமையை பார்க்குறேன், நான் சதையும் மாம்சமாக இருக்கிறேன், நிர்வாணியாக இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், அப்போது நானும் அவரை மாதிரி மாறிட முடியுமா? சத்துரு அங்கே தான் செக்கு வைப்பான். இன்றைக்கி பல கிறிஸ்துவர்கள் விழுந்து போவதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த பெருமையின் எண்ணம். என்னோட நாமம் உயரணும், நான் உயரணும், என்னோட தகுதி உயரணும், நான் கை நீட்டணும்னு அப்படியே கீழே விழணும். ஒருபோதும் கிடையாதுங்க. கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக பிலிப்பியர் 1:11. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமா இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கிறிஸ்துவின் நாளுக்கென்று. எந்த நாள்? கிறிஸ்துவின் நாள்னா என்ன? அவருடைய வருகையின் நாளுக்காக, அவரை சந்திக்கும் நாளுக்காக. கைவிடப்பட்டவர்களாய் அல்ல, அவர் கையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், வருகையில எடுத்துக்கொள்ளப்படத்தக்கவர்களாய், கர்த்தருடைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் மாறணும். அப்போ நம்முடைய ஜெபங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, நித்திய வாழ்வுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த உலக வாழ்க்கைக்காக அல்ல, நித்திய வாழ்வுக்காக, தேவனோடு இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் அப்படி மாறினீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை. இப்போ கூட இதுலேயும் ஒரு சுயநலம் இருக்கும். ஐயோ, நான் அப்படி ஜெபித்தா என் வாழ்க்கை அப்படி கிடையாது. நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் ஆசீர்வதித்தாலும் சரி, ஆசீர்வதிக்காவிட்டாலும் சரி, நான் உம்முடைய நாமத்தோட மகிமையை எடுத்து சொல்வதற்கு ஒரு கருவியாக எப்பொழுதும் பயன்பட்டு கொண்டே இருப்பேன். ஒரு பாடல், பெர்க்மான்ஸ் அவர்களோட பாடல், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இல்லை, ரொம்ப அழகான வரிகள். கர்த்தருக்காக எரிந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருக்காக, தேவனுக்காக, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் எப்போதும் எப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும். அந்த பாடலை பாடுவோமா? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய்,
என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வயதானவர்களாய் இருக்கலாம், முதிர்ந்தவர்களாய் இருக்கலாம், உங்க சரீர பலன் முற்றிலுமாய் படுக்கையில் இருக்கிற ஒரு மனுஷியா நீங்கள் இருக்கலாம். நாட்கள் முடிய போகுது, கர்த்தர் என்னை எப்போ எடுத்துக்கொள்ள போகிறான்னு சொல்லி அந்த நாளுக்காக காத்திருக்கொள்ள கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த வயதில் கூட நீங்கள் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காக நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கையில் நான் முடிக்கிறதுக்குள்ளாக என் தேவனை எவ்வளோ தூரம் உயர்த்த முடியுமோ, அவருடைய நாமத்தை எவ்வளோ உச்சத்துக்கு கொண்டு போக முடியுமோ அதை என்னை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே. என் ஜீவன் முடியும் வரைக்கும் உங்களை நான் உயர்த்திக்கிட்டே இருக்கணும், உயர்த்திக்கிட்டே இருக்கணும், உயர்த்திக்கிட்டே இருக்கணும், உயர்த்திக்கிட்டே இருக்கணும். அவருடைய ராஜ்யத்தின் வல்லமைக்காக ஜெபிப்போம், அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக, ஊழியர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்போம், சபைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிப்போம். இது போல் அநேக காரியங்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு ஜெபிக்கணுன்னே தெரியல பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா ஜெப குறிப்பு இருக்குங்க. நீங்கள் ஜெபிப்பதற்கு அநேக காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏசு அப்படின்னா இப்படிலாம் நீங்கள் கேட்டோம் நீங்கள் சொல்லலாம், அப்படின்னா நமக்காக நம்ம ஜெபிக்கவே கூடாதா? நிச்சயமாக ஜெபிக்கலாம், தப்பே கிடையாது. இயேசு கிறிஸ்து தனக்காக ஜெபித்தார். இந்த பாத்திரனை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் சொல்லி ஜெபித்தார். பவுல் ஜெபித்தார், 3 முறை ஜெபித்தார். எதுக்கும் தனக்கு இருக்கிற ஒரு பலவீனத்துக்காக ஜெபித்தார். முள் கொடுக்கப்பட்டு இருக்குது, அந்த முள்ளை நீக்குங்கன்னு சொல்லி பவுல் ஜெபித்தார். இல்லைன்னு சொல்லலை, ஜெபிக்கலாம். ஆனால் உங்களோட ஜெபமே உங்களுடைய தேவைகளுக்காக மாத்திரமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15-16 வசனம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். நல்லா கவனிங்க. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவன் பாவம் செஞ்சதா அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ மற்றவங்களுக்காக மற்றவங்க ஜெபிக்கணும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அப்போ நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். சோ நமக்காக ஜெபிக்கலாம், தவறு கிடையாது. குழுவா சேர்ந்து ஜெபிக்கலாம். எனக்காக நீங்க ஜெபிங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படி நமக்குள்ளாக இன்றைக்கு இந்த 21 நாள் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க. எனக்காக நான் ஜெபிக்க மாட்டேன். ஐயோ கஷ்டமாக இருக்குது, எனக்காக விசுவாசம் நான் உபாசிப்பதே அதுக்கு தானே, எனக்காக ஜெபிக்க போராடி ஜெபிக்க பிரதர். அதெல்லாம் கொஞ்சம் ஓர வச்சுட்டு நம்ம எல்லாரும் இணைந்து உங்கள் குறிப்புகளை எங்ககிட்ட கொடுங்க. எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க. நம்ம எல்லோரும் மாறி மாறி ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்துவலாய் ஒன்று கூடி நாம் ஜெபிப்போம். இந்த 21 நாளும் நம்ம அப்படி ஜெபிக்க போகிறோம். தேவன் பல அற்புதங்களை, அடையாளங்களை நம்ம தேசத்தில் செய்ய போகிறார். நம்ம கூட செய்கிறாரோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லை, பட் நம்ம தேசத்தில் தேவன் செய்ய போகிறார். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன பண்ணால் கூட கொடுக்கப்படும். ஸோ அப்போது கர்த்தருடைய மகிமைக்காக இந்த 21 நாளும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது இன்றைக்கி சொன்னபடியே முதலாவது எதுக்காக ஜெபிக்க போகிறோம்? ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபிக்க போகிறோம். 2வது தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக. 3வது கிறிஸ்துவின் நாளுக்கென்று அந்த வருகையில் அநேகர் கைவிடப்பட்டவர்களாய் விட்டுட்டு ஆண்டவர் செல்லாதபடி அநேகர் ஆண்டவரோடு கூட இணைந்து செல்லும்படியாக, தேவனுடைய ராஜ்யம் கட்டுப்படும்படியாக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸோ இந்த ஜெப யுத்தம் எதற்குன்னா, நம்ம எல்லோரும் இணைந்து மற்றவர்களுக்காக ஆவிக்குரிய வளர்ச்சியில் மேன்மைப்படும்படியாக போராடி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.